அந்த சார் இந்த இடம் கரும்பு வண்டியை கொண்டா வச்சு போர் போடுறோம்னாங்க. என்னன்னு கேட்டா மண்ணில் போர் போடுறான் நான் போட்டு போயிருவான் அப்படின்னாங்க. இல்லங்க நீ வேண்டாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். இல்லங்க நாங்க உங்க நிலத்தை எதுவுமே விளைவு நிலத்தை நாங்க எதுவுமே செய்யல, நாங்க போட்டு பார்த்து இருந்தா பாப்போம் இல்லன்னா போட்டு போயிருவான் அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு நாங்க இருந்தோம். சுற்றி வேலி போட்டு எங்களெல்லாம் உள்ள யாரும் வரவிடாத அளவுக்கு போட்டாங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணி ஒரு இத போட்டு முடிச்ச உடனே ஒரு 50 அடி தள்ளி, அது எப்படிதான் இங்க இருந்து காணுகளெல்லாம் பறிக்கவும் இல்ல போகவும் இல்ல, போட்டு இங்க இருக்கையில 50 அடிக்கு அங்கிட்டு கொண்டு போய் ஒரு 50 அடி உயரத்துல நெருப்பா எரிய விட்டாங்க. 50 அடி உயரத்துல எரிஞ்சுக்கிறீங்க. சரி என்ன இது எரியுதுன்னு கேட்டா, இதுல உள்ள ஏறு போய்கிட்டு இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு என்னங்க இது மாதிரி நெருப்பு எரியுது அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பாட்டு இல்லைங்க, நாங்க ஏறு எடுக்கிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு உள்ள மரமட்டையை பூரா எல்லாம் பட்டு போச்சு. அந்த உள்ள மரம் இருந்தாலும் எல்லாம் பூரா பட்டுருச்சு. அப்புறம் அதுல உள்ள நீர் இது இங்கிட்டு கொண்டா அந்த கழிவு பொய்க்க வெட்டி அதுல உள்ள கழிவு எடுத்தாங்க. என்னன்னு கேட்டா அது உள்ளதை நாங்க எடுத்து கவனிச்சு வச்சிருக்கோம், நாங்க போயிட எடுத்துக்கு போயிடுறோம், உங்களுக்கு ஒண்ணு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னாங்க.